1997ஆம் ஆண்டு இதே நாளில் ஜூன் 30 அன்று சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளால் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட மாவீரன் மேலவளவு முருகேசன், அவருடைய உடன்பிறப்பு ராஜா, துணைத் தலைவர் செல்லதுரை, சேவுகமூர்த்தி, மூக்கன், பூபதி மற்றும் சவுந்தரராஜன் ஆகிய 7 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அடுத்த ஆண்டு இதே நாளில் 25வது ஆண்டு வீர வணக்க நாளை நாம் நினைவு கூற இருக்கிறோம். 25 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. கால் நூற்றாண்டை கடந்து நாம் களத்தில் இருக்கிறோம். இந்த படுகொலை எவ்வாறு நடந்தது, ஏன் நடந்தது, என்ன பின்னணியில் நடந்தது என்பதையெல்லாம் எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் சுருக்கமாக சுட்டிக்காட்டினார். ஓரளவுக்கு அனைவரும் இதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். மேலவளவு முருகேசன் நான் அறிந்த வரையில் இந்த நூற்றாண்டில் ஒரு மாபெரும் துணிச்சல் மிக்க போராளி, ஒரு இணையற்ற மாவீரன். சாதி வெறியர்கள் வெளிப்படையான அச்சுறுத்தலை செய்தார். ஊர் மந்தையிலே கூட்டம் போட்டு ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை அழைத்து, இது உங்களுக்கென ஒதுக்கப்பட்ட தொகுதி என்று அரசு சொல்லுகிறது, ஆனாலும் இதை எங்களால் ஏற்க இயலவில்லை, இதனை பொது தொகுதி ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம், எனவே நீங்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது, தேர்தலை நடத்த விட மாட்டோம், மீறி வேட்புமனுவை தாக்கல் செய்தால் அவர்களின் தலை இருக்காது, கொண்டாடுவோம், பந்தாடுவோம் என்றெல்லாம் வெளிப்படையாக அச்சுறுத்தினார். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட தலையே பறிபோனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சட்டப்பூர்வமான இந்த உரிமையை நிலைநாட்டுவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று மிகுந்த துணிச்சலோடு எதிர்கொண்ட ஒரு போராளிதான். சாதி வெறியர்களின் சவாலை எதிர்கொண்ட ஒரு சாதி ஒழிப்பு போராளிதான் மேலவளவு முருகேசன். நாம் முருகேசனை தொடர்ந்து ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து வருவதால் பலர் நினைக்கலாம் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர். ஆனால் உண்மையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக, இன்னும் சொல்ல போனால் உறுப்பினராக இருந்தவர். கொல்லப்பட்ட அந்த 7 பேருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இது ஒரு உரிமை பிரச்சனை, கொடிய பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. எனவே நாம் இதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்கிற உந்துதலோடுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமிறங்கியது. 1996 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்ததை கனகராஜ் மற்றும் அனைத்து தோழர்களும் சுட்டிக்காட்டினார். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் மணிசங்கர் ஐயர் அந்த துறைக்கான மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் இந்த சட்டம்
நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. மசோதா விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. உள்ளபடியே இது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கை என்று சொல்லலாம். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்குள்ளும் இத்தகைய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த சட்டங்களே ஒரு சான்று என்று சொன்னால் அது மிகையாகலாம். காலம் காலமாக உள்ளாட்சி அமைப்புகள் பெரும்பான்மை சாதியினரின் கைகளில் கட்டுண்டு கிடந்தன. அந்தந்த மாநிலங்களில், அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த ஊராட்சிகளில் எந்த சாதியை சார்ந்தவர்கள், தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் யார் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அல்லது வலிமை மிக்கவர்களாக, வன்முறை செய்யக்கூடியவர்களாக, பிறரை அச்சுறுத்தக்கூடியவர்களாக, பிறரின் உழைப்பை சுரண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் ஆளுமையை, ஆட்சி நிர்வாகத்தை கட்டுக்குள் வைத்திருந்தார். இதையெல்லாம் அடியோடு புரட்டி போட்டு அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த காலத்திலும் கனவு கூட காண முடியாத நிலையில் இருந்த பூர்வீக குடிகளுக்கும், பெண்களுக்கும், பழங்குடிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சட்டமாக்கி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய நடவடிக்கை பஞ்சாயத்து. வித்து என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். மறைந்த ராஜீவ்காந்தி அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் காலம் காலமாக 1000 தலைமுறைகளாக எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த மாட்டோம் என்று இந்திய சமூக கட்டமைப்பை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சனாதன சக்திகள் இத்தகைய மாற்றங்களை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் துணிச்சலாக ராஜீவ்காந்தி அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த இரு சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தன. உள்ளாட்சி அமைப்புகளில் அதற்கு முன்பு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. பழங்குடியினர் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு தலித்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் எக்காலத்திலும் அதை பற்றி அவர்கள் எண்ணி பார்த்ததில்லை, ஆசைப்பட்டதில்லை. ஆகவே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும், அந்த ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக இருந்தாலும் அதில் ஆதிக்க சக்திகளே இடம்பெற முடியும், சாதி வெறியர்களே அதில் ஆளுகை செய்ய முடியும், ஆதிக்கம் செய்ய முடியும். இதில் கை வைப்பது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இதில் மாற்றம் ஏற்படுத்துவது என்பது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் வழியே செய்வது என்பது மிகுந்த துணிச்சல் மிக்க நடவடிக்கையாகும். ஆகவே ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம், நகர்பாலிகா சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்ததன் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு, தலித்துகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தேர்தலும் நடத்தப்பட்டது. அதன்படியே மேலவளவு உள்ளிட்ட ஊராட்சிகளில் தேர்தல் தனித்தொகுதி என அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அறிவித்தது. தோழர்களே, இந்திய அளவில் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. அதன்படி தமிழகத்திலும் நடைமுறைக்கு வந்தன. தமிழகத்தில் ஏறத்தாழ 12,800
ஊராட்சிகள், கிட்டத்தட்ட 13,000 ஊராட்சி. அதிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பார்த்தால் 2,800 ஊராட்சிகள் தலித்துகளுக்கென தனித்தொகுதிகளாக ஒதுக்கப்படுகிறது. இவ்வளவு தனித்தொகுதிகளில் வேறு எங்கும் தேர்தலை நிறுத்தவில்லை தோழர்களே, தடுக்கவில்லை தோழர்களே. மதுரை மாவட்டத்தில் தான் மேலவளவு, பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம், அதே உசிலம்பட்டி பக்கத்தில் இன்னொரு ஊராட்சி மணியஞ்சி என்று கருதுகிறேன். இந்த 5 தொகுதிகள் அப்போது தேர்தல் நடைபெறவில்லை, யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்று பத்திரிகைகளில் செய்தியாக தெரியும். கொட்டக்காட்சி என்பது விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள மதுரை மாவட்ட எல்லையோரத்தில் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஊராட்சி. அப்போது கூட அதற்கான அறிவிப்பை நாம் பார்க்கவில்லை. அங்கே தேர்தல் நடக்கவில்லை, தடுத்து விட்டார்கள் என்ற அறிவிப்பு நம் கண்ணில் படவில்லை. அப்போது நான் மதுரையிலே இருக்கிறேன். தோழர்களே, இந்த அறிவிப்பு வந்ததுமே மேலவளவில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது என்று கட்சியின் பார்வைக்கு தம்பி சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அப்போது நாம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை பேசிக் கொண்டிருந்த நேரம் நான் உடனடியாக அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், நாம் தான் தேர்தலை புறக்கணிக்கிறோமே, இதில் எப்படி தலையிட முடியும்? அதிகாரிகளிடம் பேசலாம், இதில் தீவிரமாக நாம் தலையிட முடியாது என்று மேம்போக்காக சொன்னேன். ஆனாலும் அவர்கள் விடவில்லை. மேலவளவு முருகேசன், வையம்பட்டி கருப்பன், வையங்கருப்பன், தம்மாய்பட்டி வையங்கருப்பன், தம்பி சக்திவேல், இன்னும் அந்த வட்டாரத்தை சார்ந்த 10 பேர் தோழர்கள் என்னை மதுரையிலே தல்லாகுளம் பகுதியில் நான் தங்கியிருந்த போது என் அறைக்கு வந்து சந்தித்து அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார். இந்த மாதிரி ஊர் கூட்டம் போட்டிருக்கிறார்கள், மந்தைகளை முடிவு செய்திருக்கிறார்கள், யாரும் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட முருகேசனும் கண்மாய்ப்பட்டி ஐயங்கருப்பனும் இன்னும் ஓரிரு சிறுத்தை கட்சி சார்ந்த தோழர்கள் செல்லும். ஆனால் ஒன்றே ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் இதற்கு துணையாக இருக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் இதற்கு முழுமையாக வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போதுதான் அங்குள்ள நிலைமைகளை இன்னும் விவரமாக நான் கேட்டறிந்தேன். உடனே இதில் நாம் தலையிட்டாக வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து முறையிடுவோம், ஆளாளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டாம், மேலவளவு முருகேசன் விரும்புகிறார், எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கண்மாய்ப்பட்டி வையங்கருப்பர் உள்ளிட்ட தோழர்கள் திரும்ப பெற வேண்டும், வேட்புமனுவை தாக்கல் செய்கிற முடிவு தேவையில்லாதது, விட்டுக் கொடுக்க வேண்டும், முருகேசனை ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் முடிவெடுத்தோம். நான் அவரிடத்தை வெளிப்படையாக கேட்டுக்கொண்டேன். அப்போது முருகேசனை அழைத்து அவரை தோளை தட்டி ஊக்கப்படுத்திவிட்டு நான் மறுபடியும் சொன்னேன், யோசித்து முடிவு செய்யுங்கள், இதையெல்லாம் உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? காவல்துறை நமக்கு ஒருபோதும் துணை இருக்காது, பாதுகாப்புக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்கள் இப்படி வெளிப்படையாக அறிவித்திருக்கிற போது ஏனோ தானோ என்று நீங்கள் இதில் தலையிட வேண்டாம், போட்டியிட வேண்டாம், களத்தில் நிற்க வேண்டாம் என்றெல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன். அப்போது முருகேசன் சொன்ன வார்த்தை மிக இயல்பாக, மிக சாதாரணமாக சொன்னார், அண்ணன் உயிர்தானே போனா போகட்டும், எலெக்ஷனை நான் நிற்பேன், கவர்மெண்ட் முடிவு செஞ்சிருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்கிறார், அரசாங்கம் நமக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்திருக்கிற போது நாம் ஏன் பின்வாங்க வேண்டும்? இவர்கள்
அச்சுறுத்துகிறார்கள் என்பதற்காக என்று மிக இயல்பாக மேலவரவு முருகேசன் சொன்னது இன்னும் எனக்கு நெஞ்சிலே பசுமையாக இருக்கிறது. அந்த காட்சி அப்படியே என் கண் முன்னால் விரிகிறது. தொடர்ந்து வேற நடந்தது. வழக்கம் போல அன்றைக்கு அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள். வாக்குச்சாவடி பெட்டிகளை தூக்கிக் கொண்டு ஓடினார்கள். பிறகு ஒரு பகுதியிலே மீள் வாக்குப்பதிவு நடந்தது. வாக்குகள் எண்ணப்பட்டன. முருகேசன் வெற்றி பெற்றார் என்று அரசு அறிவித்தது. தோழர்களே, இந்த நிலையில்தான் அவருடைய பாதுகாப்புக்காக எங்கெங்கோ போய் முட்டி மோதி அலைந்து திரிந்து பாடாய் பெரும்பாடுபட்டு அப்போதெல்லாம் சென்னைக்கு வருவது என்ற சென்னைக்கு புறப்படுவது என்பதே ஒரு பெரிய பணியாக இருந்தது, சுமையாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் முருகேசன் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து வந்து உயர்நீதிமன்றத்திலே சில வழக்கறிஞர்களை சந்தித்து அது குறித்து என்ன செய்யலாம் என்றெல்லாம் ஆலோசனை கேட்டுவிட்டு அந்த நீதிமன்றத்தில் அருகே இருந்த எஸ்டிடி பூத், அப்போதெல்லாம் எஸ்டிடி பூத் தான் தொலைபேசி என்பதை அரசாங்கமே ஆங்காங்கே பூத்துகளை வைத்து நடத்தி அதிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு தொடர்பு கொண்டு முதல்வரை சந்திப்பதற்கு முயற்சிக்கும். முதல்வரை சந்திக்க இயலவில்லை. பிறகு யார் மூலம் முதல்வரை சந்திக்க முடியுமோ அவர்கள் மூலமாக நீங்கள் செல்லலாம், எங்களுக்கு அதிலே ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று நான் சொன்னேன். அதன் பிறகு ஐயா இளைய பெருமாள் அவர்களை வைத்து தலைவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களை சந்தித்து மேலவளவு முருகேசன் தனக்கு பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எண்ணற்ற பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பாதுகாப்பு கோரினார். பர்சனல் செக்யூரிட்டி ஆபீஸ் பிஎஸ் ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்ற முறையில் கிடைக்கவில்லை. உயர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் பலரையும் பார்த்து முறையிட்டோம், கிடைக்கவில்லை. முருகேசனிடத்திலே நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்த நேரத்திலே பேருந்துகளில் பயணிக்க கூடாது, காவல்துறை நமக்கு அனுமதி தராது, அல்லது பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸின் பாதுகாப்பு வழங்காது. முதல்வரிடத்திலே மனு கொடுத்து விட்டதால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவும் வேண்டாம். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே பாதுகாப்பாக இருங்கள் என்று பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். தேர்தல் வன்முறை என்கிற பெயரால் ஊரை கூட்டு தாக்கினார்கள், தீ வைத்து கொடுத்தினார்கள், பல்வேறு வன்முறை வெளியாட்டங்களில் ஈடுபட்டார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. இதனால் ஒரு நாள் இந்த ஜூன் 30 1997 நம்முடைய முருகேசன் அவர்கள் தன்னுடைய துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களோடு மேலூர் வந்து பேருந்து பிடித்து அண்ணா நிலையத்திலே இறங்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திப்பதற்காக சென்ற போது அண்ணா நிலையத்திலிருந்து தல்லாகுளத்தில் இருந்த எனக்கு தரை வழியிலான தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசினார். அண்ணா, நான் மதுரைக்கு வந்திருக்கிறேன், கலெக்டரை பார்க்க போகிறேன், கலெக்டரை பார்த்துவிட்டு நேரடியாக உங்களை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார். என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோதுதான், தீ வைப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு இதுவரை வழங்கவில்லை, அந்த இழப்பீட்டை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். நான் சொன்னேன், பாதுகாப்பு இல்லாத நிலையில் இதுவெல்லாம் தேவையா என்று நான் வேற என்ன செய்ய முடியும், நம்மை நம்பி இருக்கிற மக்களுக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டாமா? ஆகவேதான் நான் வந்தேன், பாதுகாப்பாக வந்திருக்கிறேன், பாதுகாப்பாக நான் திரும்பி விடுவேன், நாங்கள் 7-10 பேருக்கு வந்திருக்கிறோம், எனவே உங்களுக்கு கவலை வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து
என்றார். ஆனால் அவர் என்னை சந்திக்கவில்லை, தல்லாகுளத்திற்கு வரவில்லை, புறப்பட்டு மேலூருக்கு போய்விட்டார் என்று 1 மணி நேரம் கழித்து தகவல் தெரிந்தது. பிறகு கொஞ்ச நேரத்தில் என்னுடைய தரைவழி தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை நான் எடுத்த போது எட்டிமங்கலம் சந்திரமோகன் தான் தொலைபேசியில் பேசினார். அதிர்ச்சியான தகவலை சொன்னதும் என் தலை சுக்கு நூறாக வெடித்தது. அதை ஏற்க முடியவில்லை. நெஞ்சு படபடது. 15-20 பேருக்கு மேல் கொண்டு விட்டார்கள் என்று அவர் சொன்னார். அந்த பேருந்தில் நம்முடைய கிராமத்து மக்களும் சென்றார்கள். மேலவளவு முருகேசனோடு அவரோடு இருந்த தோழர்களும் சென்றிருக்கிறார்கள். 50 பேருக்கு மேல் எட்டிமங்கலம் அருகே வழிமறித்து பேருந்தை தாக்கி ஓட ஓட விரட்டி படுகொலை செய்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் நிலமையிலும் சாலையின் இருபுறத்திலும் ரத்தம் கொட்டி கிடக்கிறது, தலைகள் உருண்டு கிடக்கின்றன. 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அவர் சொன்னபோது என்ன செய்வதென்று அறியாமல் கைது செய்தனார் என்றேன். இந்த படுகொலை நடந்ததற்கான காரணங்களை கேட்க முடியவில்லை. தேர்தல் மட்டும்தானா, வேறு ஏதேனும் காரணம் உண்டா, அந்த ஊரை சார்ந்தவர்கள் தானா, கூலிப்படையினர் தலையில் உண்டா என்றெல்லாம் கூட விசாரிக்க இயலாத நிலை. தோழர்களே, இன்னும் இதை விவரித்து சொல்ல முடியும். அதன் பிறகு நடந்தது எல்லாம் இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை. விடுதலை சிறுத்தைகள் இதை ஒரு தேர்தல் புறக்கணிப்பு இயக்கமான விடுதலை சிறுத்தைகள் எதிர்கொண்டாக வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் ஏன் தேர்தல் பாதைக்கு வந்தது என்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம், முதன்மை காரணம். இதுவே ஒரு திருப்பு முனை என்றும் சொல்லலாம். நம்முடைய வசதிக்கேற்ப நாம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் தூய்மையானவர்கள் என்று நம்மை காட்டிக் கொள்ள முயற்சிப்பதை விட தேர்தலில் பங்கேற்கிற மக்களோடு நின்று, தேர்தல் பாதையை நம்புகிற மக்களோடு நின்று அந்த மக்களை அரசியல்படுத்துவதுதான் நமக்கான கடமை என்பதை இன்றைக்கு நாம் தந்து மனம் ஒப்பவில்லை என்றாலும் கூட அதன் பிறகு பல முறை மாநில செயற்குழுக்களில் விவாதித்தாலும் கூட மனம் ஒவ்வாமல் அந்த முடிவை நான் எடுத்தேன் என்பது வரலாறு. தேர்தல் அரசில் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த முடிவு. அவர்களை இப்படித்தான் மேலவளவு முருகேசன் கொல்லப்பட்டார். அவன் தலையை தனியாக துண்டாக வெட்டி கையில் வைத்துக் கொண்டு, முருகேசா, தலை இருந்தால் தானே நீ தலைவன், இப்போது நீ தலைவனா சொல் என்று அவனிடத்திலே பேசியிருக்கிறார் ஒரு சாதிபதியும். அவன் தரையிலே தூக்கி வீச இன்னொருவன் அதை கால்பந்து போல காலால் எட்டி எட்டி உதைத்து அங்கே இருந்து ஒரு பாழுங்கிணற்றிலே போய் தங்கி இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 200 மீட்டர் முருகேசனின் தலையை கால்களால் பந்தாடுவது போல் தள்ளி உதைத்துக் கொண்டே போய் இந்த பாழுங்கிணற்றிலே தள்ளினார். இப்போது அதை நினைத்தாலும் கூட நெஞ்சு பதறுகிறது. தொடர்களே, ரத்தம் கொதிக்கிறது, நாடி நரம்புகள் குடைக்கிறது. எவ்வளவு கேவலமானவர்கள்! அரசியலமைப்பு சட்டப்படி இயற்றப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அகர்வாலிகா சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு. இந்தியா முழுவதும் இந்த இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் மேலவளவிலும் பிற ஊராட்சிகளிலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் மதுரையிலே மூடுமுட்டித்தனம் என்பார்கள். அப்படி மூடுமுட்டித்தனமாக எதிர்ப்பு தெரிவித்தார். சட்டப்படி இதை தடுக்க முடியாது என்பதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு தலைமை. என்னதான் நீ போராட்டம் நடத்தினாலும் அதை தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. சட்டப்படி அவர்கள் அந்த தேர்தலை சந்தித்தே தீர்வார்கள். உலகம் இந்தியா முழுவதும் இதுதானே நிலைமை. நீங்கள் மட்டும் எப்படி இதை எதிர்த்து தடுத்து விட முடியும், அதை பொது தொகுதியாக மாற்றிவிட முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை என்று வழிகாட்டுவதற்கு, அறிவுரை சொல்வதற்கு, புத்தி சொல்வதற்கு நல்ல தலைமை இல்லை. தோழர்களே, அவர்களை ஊக்கப்படுத்தினார். போராடினால் தடுத்து விடலாம், தடுத்து விட்டால் எப்படி பொது தொகுதி ஆக்கிவிடலாம், அதை சாதித்து விட முடியும் என்று தவறாக வழிகாட்டக்கூடிய
கும்பல் தான் அன்றைக்கு இருந்தது. தோழர்களே, அப்போது விஜய் டிவியின் சார்பிலே ஒரு பேட்டி எடுத்து வந்திருந்தார். அந்த சாதிவெறி கும்பலின் முன்னணி சக்திகளிடம் போய் கேள்வி கேட்ட போது அப்படியே அதை ஒளிபரப்பினார். அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டின் ஜனாதிபதியாக KR நாராயணன் போன்ற தலித்துகள் வரலாம், வந்துவிட முடியும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் ஊராட்சி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கள்ளன் உட்கார்ந்த நாற்காலியில் ஒரு பறையன் உட்காருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவுக்கு ஜனாதிபதியாகவே அவர்கள் வரலாம், ஆனால் எங்கள் ஊராட்சி தலைவராக வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெளிப்படையாக பேசினார்கள். அது அப்படியே விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. 2000 ஆண்டுகளாக இறுகி கிடக்கின்ற சமூக கட்டமைப்பு எப்படிப்பட்ட தன்மை படைத்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன மாற்றத்தை கூட அனுமதிக்காத ஒரு சமூக கட்டமைப்பாக இது பொது உளவியலாக இது மாறியது. சாதி வெறியர்களின் பொது உளவியலாக மாறி சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதனால்தான் ஆணவ கொலைகள் இன்னும் நடக்கின்றன. தலித் அல்லாதவர்கள் அமர்ந்த நாற்காலியில் தலித்துகள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக அமர்ந்து விடக்கூடாது, இருவரும் சமமாகிவிடக் கூடாது, இது சனாதன தர்மத்திற்கு எதிரானது என்ற அடிப்படையில் தான் மேலவளவு படுகொலை நடந்தது. ஆகவே 2000 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பை சிந்தித்தும் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து சாதி வெறி கும்பல் நடத்திய கொடூரமான கொலைதான், படுகொலைதான் மேலவளவு படுகொலை. அருமை தோழர்களே, 25 ஆண்டுகள் கொண்டோடிவிட்டன. அதை மக்கள் மயப்படுத்தினோம். தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற கட்சி தலைவராக தம்முடைய தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு இன்றைக்கு போய் அந்த நினைவிடத்திலே, விடுதலை களத்திலே அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நான் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சென்னையிலே பங்கேற்ற தோழர் கனகராஜ் அவர்களும் நானும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலே கலந்து கொண்டோம். மேலவளவுக்கு இந்த ஆண்டுதான் நான் செல்லவில்லை. போன ஆண்டு கொரோனா என்பதால் யாரும் செல்ல இயலாமல் போய்விட்டது. கடந்த 24 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விடுதலை களம் கட்டிய பிறகு தொடர்ச்சியாக நாம் அங்கே சென்று ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த இடத்திலே அந்த தோழர்களை அடக்கம் செய்திருக்கிற அந்த புனித தளத்திலே காலடி வைத்து விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றி வைத்து வீர வணக்க முழக்கத்தை எழுப்பிவிட்டு அங்கே திரளுகிற பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளை சில நிமிடங்கள் உரையாற்றிவிட்டு தான் சென்னைக்கு நான் திரும்புகிறேன். இந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 செல்லட்டும். அவர்கள் அங்கே முதன்மையாக இருந்து அந்த வீர வணக்கத்தை செலுத்தட்டும். தேர்தல் புறக்கணிப்பு அரசியலிலே இருந்த விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்துவத்தோடு பெற்றிருக்கிறது என்பதை ஊரறிய உலகறிய அந்த நினைவிடத்தில் இருந்து உணர்த்துவோம், உரத்து சொல்லுவோம். ஆகவே நான் அந்த இடத்தில் வருவதை விட 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே செல்லட்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த முடிவை எடுத்தேன். இந்த படுகொலை நடந்தவுடனேயே நெய்வேலியில் இருந்து தோழர் சிந்தனை செல்வன் அவர்களின் இடத்தில் தொலைபேசியில் பேசும்போது பேச முடியாமல் நான் இந்த தகவலை அவர்களுக்கு பகிர்ந்து இப்படி நடந்துவிட்டது என்பதை சொல்லிவிட்டு நான் கதறினேன், பதறினேன், குமுறினேன். கடலூர் மாவட்டத்தில் தீப்பிடித்துக் கொண்டது தோழர். தென் மாவட்டங்களில் நடந்த கொடூரமான படுகொலைகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறது என்பதை அன்றைக்கு நாடு உணர்ந்தது.
வட மாவட்டங்களில் எதிர்வினை ஆற்றுவது என்பது ஒரு புதிய தொடக்கம். அந்த எதிர்வினை என்பது வெறும் மனு கொடுக்கிற எதிர்வினையாக இல்லாமல் களமிறங்கி ஆதிக்க சக்திகளை எச்சரிக்கக்கூடிய வகையிலான ஒரு எதிர்ப்பு, ஆட்சியாளர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலான ஒரு எதிர்ப்பு. அருமை தோழர்களே, கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி வட மாவட்டங்கள் எங்கும் பேருந்துகள் இயங்கவில்லை. பல இடங்களில் தீ பரவியது. தமிழகம் அப்போதுதான் திரும்பி பார்த்தது. இதற்கு முன்பெல்லாம் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கின்றன. ஊஞ்சலை படுகொலை நடந்திருக்கிறது, விழுப்புரம் படுகொலை நடந்திருக்கிறது, தஞ்சாவூரிலே வெண்மணி படுகொலை நடந்திருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எத்தனையோ பல படுகொலைகள் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடந்திருக்கின்றன. தலைவர்கள் அவ்வப்போது சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ பேசியிருக்கலாம், மனுக்களை தந்திருக்கலாம். ஆனால் வீதியிலே இறங்கி களம் இறங்கி சாதி வெறியர்களையும் ஆட்சியாளர்களையும் எச்சரிக்கக்கூடிய வகையில் களமாடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதன் பிறகு நான் வட மாவட்டங்களில் கிளைகளே இல்லாத அந்த காலம் துணிச்சலாக சென்னையிலே கண்டன பேரணியை அறிவித்து வட ஆற்காடு, தென்னார்காடு என்று சொல்லப்படக்கூடிய செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் போன்ற மாவட்டங்களிலோ விடுதலை சிறுத்தைகளின் கிளைகள் இல்லை. ஆகவே வட மாவட்டங்களிலிருந்து சிறுத்தைகள் திரண்டு வருவார்கள் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. தென் மாவட்டங்களில் இருந்தும் பெரிய அளவிலே திரட்டி சென்றுவிட முடியும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் தோழர்களே, வட மாவட்டங்களில் இருந்தும் தென் மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் சென்னையிலே குவிந்தார்கள். ஜூலை 23, ஜூன் 30ஆம் தேதி இந்த படுகொலை நடந்தேறியது. ஜூலை 23ஆம் தேதி சென்னையிலே விடுதலை சிறுத்தைகளின் பேரணி பெரியமேட்டில் இருந்து தொடங்கி கன்னியாகுமரத்திலேயே முடிந்தது. ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே அந்த பேரணி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய தோழர்களே. அன்றைக்கு அடுத்த நாள் வெளிவந்த நாளேடுகளை இன்றைக்கு நீங்கள் புரட்டி பார்த்தாலும் பல நாளேடுகளில் அதுதான் தலைப்பு செய்தி. அந்த படுகொலையை கண்டித்து சிறுத்தைகள் அணிவகுப்பு என்பது செய்தியானது. அப்போது இயக்க தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் ஆற்றிய எதிர்வினைகளால் என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு தனி வரலாறு தொடர்ந்து. அதே பேரணியை அடுத்து மேலூரிலே மீண்டும் ஆகஸ்ட் 8 என்று கருதுகிறேன், ஜூலை 23க்கு பிறகு சரியாக 15 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 8, 1997 மேலூர் நகரத்திலே இதே போன்ற ஒரு கண்டன பேரணியை நாம் நடத்தினோம். தோழர்களே, தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டால் நண்டு நத்தைகளை நசுக்கியதைப் போல மக்கள் அதை கடந்து போய்விடுவார்கள். நண்டு நத்தைகளை நசுக்கினால் யாராவது அவருக்கு வருத்தப்படுவார்களா, கவலைப்படுவார்களா, எதிர்ப்பு தெரிவிப்பார்களா? அப்படித்தான் தலித்துகள் கொல்லப்பட்டால் கண்டும் காணாமல் போகிற நிலை இருந்த காலத்தில் அதை எதிர்த்து இளைஞர் பட்டாளம் வீதிக்கு வந்தது, எழுச்சிகரமாக வந்தது. கடுமையான சாதி வெறியர்கள் ஆதிக்கம் செய்யக்கூடிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞர் பட்டாளத்தை அணிதிரட்டி களமாடியது என்பது ஒரு புதிய வரலாறு தோழர்களே. தமிழக அரசியல் வரலாற்று, தலித் அரசியல் வரலாற்று இது ஒரு தொடக்க அத்தியாயம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வன்கொடுமைகளை எதிர்ப்பது என்கிற ஒரு புதிய அரசியலை தொடங்கி வைத்து சாதி பெயரை சொன்னார்கள், திட்டினார்கள், இழிவுபடுத்தினார்கள் என்று பிசிஆர் மறுபடுத்திக் கொண்டிருந்த நிலையில் அதையெல்லாம் புரட்டி போட்டுவிட்டு அது ஒரு பொருட்டே அல்ல,
குடிசைகளை கொளுத்துவது, படுகொலைகள் செய்வது, மக்களை வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது போன்ற இந்த வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கத்தை நாம் வைத்தது. தென்னகரப்பட்டி படுகொலையா, உடனே பேரணி. மேலவளவு படுகொலையா, சென்னையிலும் பேரணி, மதுரையிலும் பேரணி. பேரணி என்றால் அது ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கத்தையே உலுக்கி எடுக்கக்கூடிய வகையிலான அறிவிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு கூட தோழர்கள் மதுரையிலே நடத்திய விடுதலை சிறுத்தைகளின் பேரணிக்கு எப்படி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தது என்பதை அப்போது பத்திரிகையில் வந்த செய்தியை எடுத்து இப்போது பகிர்ந்தார்கள். எந்த அளவுக்கு அப்போது காவல்துறையினருடைய பதற்றம் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட காலம். தம்பி எல்லாருடைய உடன்பிறப்பு ஒரு நாளின் இடத்திலே தல்லாகுளம் அந்த தந்தி அலுவலகம் பக்கத்திலே வந்து என் காலை தொட்டு வணங்கி கண்ணீர் விட்டு எழுதார். என்னவென்று கேட்டு சமூகம் இன்றைக்கு கைகளில் ஆயுதங்களோடு பட்டப்பகலில் பொது வீதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளை நடத்துகிற பேரணிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் வீதிகளில் நடந்ததில்லை. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தொடங்கி வைத்து சாதி வெறியர்களின் அச்சுறுத்தல் ஒருபுறம், காவல்துறையினரின் அச்சுறுத்தல் ஒருபுறம், அரசியல் கட்சிகளோ ஊடகங்களோ நமக்கு ஆதரவு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவதூறு பிரச்சாரம் ஒருபுறம், உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அந்த நிலையிலும் அன்றைக்கு எதிர்த்து துணிந்து களமாடி நடப்பதற்கே அஞ்சிக் கொண்டிருந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த பேரியக்கம் தான் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு 25 வயதாகக்கூடிய இளைஞனுக்கு இந்த வரலாறு தெரியாது. இன்றைக்கு 20 வயது இளைஞனாக இருப்பவனுக்கு இந்த வரலாறு தெரியாது. இன்றைக்கு 15 வயது மாணவனாக இருப்பவனுக்கு இந்த வரலாறு தெரியாது. வீதிக்கு வரவே அஞ்சிக் கொண்டிருந்த காலம். ஏன் இன்னும் சொல்ல போனால் மேலவளவு குடியரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த இளைஞனுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் வந்து அஞ்சலி கூட செலுத்தாத நேரம், படுகொலையாகி அவர்கள் உடல் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அந்த உடலுக்கு நான் மனவளைவு செலுத்துவதற்காக புறப்பட்டு போனேன். மேலூரில் என்னை காவல்துறை தடுத்து விட்டது. அங்கே போகக்கூடாது என்று சொன்னார்கள். நான் அஞ்சலி செலுத்தத்தானே போகிறேன், ஏன் என்னை மறுக்கிறீர்கள் என்று கேட்டேன். போகக்கூடாது, அனுமதி இல்லை என்றார்கள். நான் காவல் நிலையத்தின் வாசலிலேயே, தாலுகா தாசில்தார் அலுவலகத்தின் வாசலிலேயே 7 பேருக்கு நான் எடுத்துச் சென்ற மாலைகளை தரையிலே வைத்து அந்த தரையில் இருந்து இந்த இடத்தில் முருகேசனின் பாதங்கள் பட்டிருக்கின்றன, அவன் நடமாடிய பூமி இது, அந்த 7 பேரும் இந்த பகுதிகளில் நடந்து திரிந்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் பாதம் பட்ட இந்த மண்ணில் நான் தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன், இந்த மண்ணை தொட்டு வணங்குகிறேன் என்று மண்ணை தொட்டு வணங்கிவிட்டு நான் மதுரைக்கு திரும்பேன். அப்போது அவர்கள் சொன்ன காரணம், நீங்கள் அந்த ஊருக்கு போய்விட்டு திரும்ப முடியாது, எங்கு பார்த்தாலும் சாலையின் இருவருங்கிலும் சாதி வெறியர்கள் திரண்டிருக்கிறார்கள் என்றுதான் காவல்துறை அதிகாரிகள் சொன்னார். இப்படியெல்லாம் தோழர்களை கடந்து வந்தோம். மேலவளவு முருகேசனின் வீரம் என்பது தெரிந்து உயிரிழந்த, உயிரை பறிகொடுத்த ஒரு வீரம். ஏனோ தானோ என்று இசகு பிசகாக போய் மாற்றிக்கொள்ளவில்லை. முட்டாள்தனமாக ஏதோ ஒரு முடிவெடுத்து போய் வம்பிலே சிக்கிக் கொள்ளவில்லை. சாதி வெறியர்களின் அச்சுறுத்தல் தெரியும், சொன்னால் அவர்கள் எப்படி அதை செய்து காட்டுவார்கள் என்கிற காட்டு பிராண்டித்தனத்தையும் புரிந்து வைத்திருந்த ஒரு இளைஞன் தான் மேலவளவு முருகேசன். அட போனால் போகட்டும் அண்ணா உயிர் என்று மிகச் சாதாரணமாக பேசிய அந்த இளைஞனின் வீரம், மாவீரம் தோழர்களே, மாவீரம், மாபெரும் வீரம். 25 ஆண்டுகளை கடந்த நிலையில் அதை நினைவு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சில சக்திகள்
RSS தொடர்புடைய சனாதன சக்திகள் தலித்துகளுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், வதந்திகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறது உள்ளபடியே நான் வேதனை கொள்கிறேன். தம்பி சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு ஒரு நள்ளிரவு நேரத்தில் இந்த படுகொலை செய்த கும்பலோடு தொடர்புடைய சாதி வெறியர்கள் வழிமறித்துக் கொண்டார்கள். இருட்டிலே இழுத்துக்கொண்டு போய் ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவனை அடிப்பதற்கோ கொல்லுவதற்கோ விடைபெற்றார். நெருப்பிலே நின்றான். ஒவ்வொரு பொறுப்பாளரும் நெருப்பிலே நின்றான். சாதி வெறியர்களின் அச்சுறுத்தலுக்கு இலக்காகி அந்த களத்திலே நின்று திருமாவளவன் ஆணையிட்டால் எதையும் செய்வோம் என்கிற அந்த வெறித்தனத்தோடு தோழர்கள் வீதிக்கு வந்தார். நான் எழுதுகிற முழக்கங்களை உடனுக்குடன் சுவரணிகளாக அச்சிட்டு உடனே வீதிகளில் ஒட்டுவதில் ஒரு பெருமிதமும் மகிழ்ச்சியும் தோழர்களிடத்தில் நான் பார்க்கிறேன். தென்னை மரம் ஏறுகிறவன், பனைமரம் ஏறுகிறவன், கட்டிட வேலை செய்கிறவன், கல்வி வேலை செய்கிறவன், ஆட்டோ ஓட்டுகிறவன், வண்டி இழுக்கிறவன் என்று தொழிலாளர்களாக இருந்த அந்த தோழர்கள் தான் என்னோடு களத்திலே நின்றார்கள். அண்ணா ஒரு முழக்கம் எழுதி தாருங்கள், அதை சுவரொட்டியாக அச்சிட்டு ஒட்டுகிறோம், சுவர்களில் எழுதுகிறோம் என்று வீரியத்தோடு வீதிக்கு வந்து எனக்கு ஊக்கமளித்த தோழர்கள் தான் தோழர்கள். இன்றைக்கு அவர்கள் யாரும் சட்டமன்றத்திற்கு போக முடியவில்லை. தென் மாவட்டங்களை சார்ந்த, மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் யாரும் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியவில்லையே என்கிற கவலை எனக்கு உள்ளபடியே இருக்கிறது. அதற்காக நான் பலமுறை சக்திவேலுக்கு 2 முறை வாய்ப்பை தந்திருக்கிறேன், பாவரசுக்கு கொடுத்திருக்கிறேன், இப்போது வன்னி அரசுக்கு தந்தோம். ஆனாலும் அதை நம்மால் சாதிக்க முடியாமல் போய்விட்டது. எதிர்காலத்தில் நிகழும். ஒட்டுமொத்த தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் சக்தியாக வலிமை பெறும். தென் மாவட்டங்களில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திற்கு செல்லும் காலம் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தொடர்களே, நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அதை பொருட்படுத்த வேண்டாம், வதந்திகளை பொருட்படுத்த வேண்டாம், நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டாம். நம்முடைய தோழமை சக்திகள் யார் என்பதை நாம் களத்திலே கண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இடதுசாரிகள் நடத்துகிற அறப்போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளையும் அவர்கள் ஒரு தோழமை சக்தியாக இணைத்துக் கொண்டார்கள் என்றால் இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளை ஒரு சாதி சங்கமாக நினைத்த காலம் மாறி விடுதலை சிறுத்தைகளை இணைத்துக் கொள்ளக்கூடாது, அதனால் பிற சாதியை சார்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அஞ்சிய காலம் மாறி இனி விடுதலை சிறுத்தைகளை இணைத்துக் கொண்டால்தான் வெற்றி பெற முடியும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று பெரிய கட்சிகளுக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக களத்தில் இருக்கிறோம். இடதுசாரிகளோடு தொடர்ந்து இணைந்து களமாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரசியல் பார்வையையும் நம்முடைய தொலைநோக்கு பார்வையையும் நம்முடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளையும் புரிந்து கொண்டு நம்மை ஒரு இணக்கமான அணுக்கமான தோழமை சக்தியாக இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் போன்ற அந்த இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி இயக்கம்தான் என்று அங்கீகரித்து இந்த அறப்போராட்டத்தில் நம்மை அரவணைத்திருக்கிறார்கள். இந்த களத்தில் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த ஒரு மகத்தான அரசியல் அங்கீகாரம் என்பதை நான் மறுபடியும் சொல்ல. இன்றைக்கு கூட்டத்தில் தொடர் கனகராஜ் அவர்களை வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், இந்த அறப்போராட்டம் இன்றைக்கு நடத்துவதோடு நாம் இதை நிறுத்திவிடக் கூடாது, இந்த போராட்டம் மேலும் மேலும் விரிவடைய வேண்டும், வலுவடைய வேண்டும். அடுத்த கட்ட போராட்டம் மோடியே பதவி விலகுகின்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து ஒருங்கிணைக்கப்படக்கூடிய ஒரு போராட்டமாக அது இருக்க வேண்டும். அந்த போராட்டத்தை தேசிய அளவிலே இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம். இன்றைக்கு ஆந்திராவிலே விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற்று வருகிறார்கள், கேரளாவிலே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறார்கள், தேர்தலில் முக்கிய சக்தியாக மாறியிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மலையாளத்தை சார்ந்தவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் இயக்கத்தின் ஆதரவுக்கு நன்றி என்று தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு கேரளாவிலும் கூட இடுக்கி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் இருப்பு என்பது இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது. கர்நாடகாவிலும் விடுதலை சிறுத்தைகளின் வலிமை என்பது குறைத்து மதிப்பிடக்கூடியதல்ல. இப்படி தேசிய அளவிலே தென்னிந்திய மாநிலங்களில் மட்டுமல்ல, தேசிய அளவிலே இந்த இயக்கம் வருங்காலத்தில் வலிமை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே எஞ்சி இருக்கிற இந்த 3 ஆண்டுகளில் மோடியே பதவி விலகு என்று
நாம் உரத்து முழங்குகிற போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இடதுசாரிகளோடு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பயணிப்போம் என்று நான் இன்றைக்கு உறுதியளித்திருக்கிறேன். அப்படி ஒரு மகத்தான ஒரு அரசியல் சக்தியாக, தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்பதை உலகுக்கு இன்னும் உணர்த்த வேண்டும் என்பதையும் தாண்டி தம்முடைய குருதியை கொட்டி அந்த மண்ணை சிவப்பாக்கிய விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் நிலைப்பாட்டை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நோக்கி திசை திருப்பிய மாவீரன் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அந்த போராளிகளின் அடக்கத்தளத்தில், விடுதலை களத்தில் நீங்கள் போய் வீரவணக்கம் செலுத்திவிட்டு வாருங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அப்படி என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அருமை தோழர்கள் இன்றைக்கு முன்னணி பொறுப்பாளர்களோடு இணைந்து வீரவணக்கம் செலுத்தியிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். மேலவளவு முருகேசன் அவரோடு களப்பலியான தோழர்கள் செய்திருக்கிற ஈகம் என்பது மகத்தான ஈகம். வரலாற்றில் என்றென்றைக்கும் மறக்க இயலாத, எவராலும் மறைக்க இயலாத மாபெரும் தியாகம் என்பதை சொல்லி முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் யாவருக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இணைப்பிலே வந்து கருத்துரை வழங்கிய தோழர் கனகராஜ் அவர்களுக்கும் தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.